அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டு காதர் ஏசம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கறி எலும்பு சௌ கத்திரிக்காய் போட்ட குருமா. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சுட சுட சோறோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதினா சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டக்கராக இருக்கும். யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு வந்து எலும்பும் கறியும் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பல்லாரி ரெண்டுமே சேர்த்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு விழுதாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 பல் அளவு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் 1-2 மணி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அரைச்ச வெங்காயம், தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட நல்லா கழுவி எடுத்த கறி, எலும்பு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கறி சேர்த்ததுமே உப்பையும் சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இது வந்து மஞ்சள் தூள், நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா 3 டேபிள் ஸ்பூனும், கறி மசாலா பொடி, மட்டன் மசாலாவும் கறி மசாலாவும் சேர்த்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா 3 ஸ்பூன், கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போய்ட்டு இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அதோட வாசனைக்காக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே புதினா கொத்தமல்லி வதங்கிலே சேர்க்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். அதோட அரிசி கழுவுன கழனி தண்ணி 1 டம்ளரும், நம்ம மிக்ஸி ஜார் அலசின தண்ணி ஒரு 2 டம்ளரும், மொத்தமாக 3 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 5 விசில் என் குக்கருக்கு வேக விட்டுருக்கேன். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகுமோ அது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம வந்து கறி வந்து ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு சொரக்காவை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சொரக்காயில் சௌ நீங்கள் சொரக்காய் கூட சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். கறி வெந்ததுக்கப்புறம் தான் காய்கறி சேர்க்கணும். சௌ காயும் கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய், முந்திரி ஒரு 5 சில்லு அளவு தேங்காயும் ஒரு 10 முந்திரியும் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு விசில் நான் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கொதிக்க விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் குக்கர்லேயே இன்றைக்கி ஒரு விசில் அளவு போட்டு எடுத்துட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரித்து பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். சுட சுட நெய் சோறு, தேங்காய் பால் சோறுக்கெல்லாம் அவ்வளோ டக்கராக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி கூட தூவிக்கிடலாம். புதினா கொத்தமல்லி வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சேர்க்கும்போது அதோட வாசனைலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரெசிபி தான். எலும்பு, உருளைக்கிழங்கு, நம்ம காலிஃப்ளவர்லாம் எப்போயுமே சேர்த்து பண்ணுவோம். கத்திரிக்காய் சேர்த்து பண்ணும்போது இந்த குருமா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டோட குழந்தைங்களுக்குமே உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கனால அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு விசில் வந்ததுமே அமர்த்திடுங்க. இது கொதிக்க விட்டாலுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பப்பட்டால் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.